10th sum கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க if n of a is equal to 4 find n of p of a ஸோ n of p of a p of a அப்படின்னா என்ன subset of a அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஓகேவா ஸோ அப்போ n அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் subset of a ஓகேவா ஸோ subset of a மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு என்னது 2 power m m அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் a வந்துட்டு என்னவோ அதுதான் வந்துட்டு என்னது m அப்படிங்கிறது ஸோ அப்போ கவனிங்க n of a வந்து 4 அப்படின்னா mோட வேல்யூ என்ன m is equal to 4 ஓகேவா ஸோ அப்போ ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 power 4 ஸோ அப்போ 2 power 4 is equal to 2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 into 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are எவ்வளோ 16 ஸோ அப்போ n of p of a is equal to n of p of a is equal to எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது 16 ஓகேவா புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு ஸோ செகண்ட் பாயிண்ட் கவனிங்க n of a is equal to 0 ஓகேவா ஸோ அப்போ m is equal to என்ன தான் 0 தான் ஸோ அப்போ n of p of a is equal to 2 power m ஸோ அப்போ 2 power 0 எனிதிங் பவர் 0 எந்த நம்பருக்கு பவரில் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன 1 ஸோ அப்போ n of p of a ஓட வேல்யூ என்ன 1 புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ஸோ அப்போ நெக்ஸ்ட் சம் கவனிங்க n of p of a வந்து 256 n of a என்ன அதாவது பவரில் இருக்கும்ல m அந்த m வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ n of p of a is equal to 256 ஸோ இது வந்துட்டு என்னது 2 power m is equal to இதை வந்துட்டு 2 பவரில் நம்ம என்ன எழுதணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 256 ஃபேக்டரைஸ் பண்ணலாமா ஸோ 256 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 1 times 2 8 மறுபடியும் 2 டேபிளில் பண்ணால் 6 4 மறுபடியும் 2 டேபிளில் பண்ணால் 32 2 டேபிளில் 1 6 8 டைம்ஸு 4 டைம்ஸு 2 டைம்ஸு மறுபடியும் 2 டேபிளில் போட்டால் 1 டைம்ஸு புரியுதா இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு ஸோ புரியலன்னா ஸ்லோவாக திருப்பி ரிவைன் பண்ணி பாருங்கள் ஸோ எத்தனை 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பவரில் போட்டுடலாம் ஓகேவா ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 இருக்குது ஸோ அப்போ 2 power 8 256 அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 2 power 8 தான் 256 பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னால் பவரும் ஈக்குவலாக இருக்குமா அப்போ m is equal to எவ்வளோ 8 ஸோ m 8 அப்படின்னா n of a வந்துட்டு என்னது 8 தானே ஸோ அப்போ n of a is equal to 8 புரியுதா இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தவிர ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ